ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம தில் போலே ஓப்ராய் ட்ராமாவோட நெக்ஸ்ட் பார்ட் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சட்டுன்னு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்டில் நம்ம அந்த ஃப்ரேமை வந்து நம்ம ஹீரோயின் பார்ப்பாங்க, அதோட நிப்பாட்டியிருக்கோம். அதுலேருந்து இந்த பார்ட் கண்டினியூ ஆகுது. 3 பிரதர்ஸும் பேசிகிட்டு இருக்காங்க ஸ்வட்லானா இன்ஃபர்மேஷன் எப்படி எடுக்கிறதுங்கிறத பற்றி. ஸோ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வந்து என்டர் ஆகுறாங்க. இந்த பாட்டி இதை கொடுத்து விட்டாங்க இந்த வெண்ணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், சரி கொண்டு வந்து இங்கே வைன்னு ஹீரோ சொல்லிடுறாரு. ஸோ அவங்க வரும்போது கால் தடுக்கி கீழே வர போகிறாங்க. ஹீரோ பிடிச்சிடுறாங்க. ஸோ எப்பவும் போல் நம்ம ரூதி கிண்டல் பண்ணுறாரு. அப்போது நம்ம ஹீரோ வந்து இவனை தொட்டா எனக்கு ஷாக் அடிக்கி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், சிவா பிரதர் நீயே பாரு அப்படின்னு சொல்லிட்டு சிவா பிரதரை கூப்பிட்டு தொட வைக்கிறாரு. அப்போ ஷாக் அடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு சிவா சொல்லிடுறாரு. ஸோ அந்த மாதிரி ருத்ராவும் சொல்லிடுறாங்க. சொன்னதுக்கப்புறம் அப்புறம் இந்த தண்ணியை வச்சுட்டு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போயிடுறாங்க. அப்புறம் இந்த ரூமில் வந்து என்ட்ரு ஆகுறாங்க. என்ட்ரு ஆகும்போது ஓம்காரா வந்து பெட்டை க்ளீன் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ பாட்டி வந்து ஒரு மில்க் சாலட் மாதிரி கொடுக்காங்க. இதை குடிக்காமல் நீ முன்னாடி தூங்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லவும், ஆமாம் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. இங்கே வந்து நம்ம ஹீரோயினுக்கு பாட்டி வந்து மணி கொடுக்குறாங்க. வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த வீட்டில் வேலை பார்க்குறது எனக்கு கடமை தான் அப்படின்னு சொல்லவும், இல்லை இது என்னோட பிளெஸ்ஸிங்ஸு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், நம்ம ஓம்காரா சரி வாங்கிக்கோ அப்படின்றாரு. நம்ம ஹீரோயினும் வாங்கிடுறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ வந்து நீ எப்போவும் என்ற கொடுப்பல்ல அந்த நெல்லிக்காய் அதை கொஞ்சம் எடுத்துகிட்டு வரியா, எனக்கு அதான் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நான் நிம்மதியாக தூங்குறேன்னு சொல்லவும், அந்த நெல்லிக்காவை நம்ம ஹீரோயின் கொடுக்காங்க. ஸோ அப்புறம் நம்ம ஹீரோ அதை சாப்பிட்டுட்டு அப்படியே மயக்கமாயிடுறாரு. நம்ம ஹீரோயின் வந்து இன்னைக்கு நம்ம ஸ்வட்லானாவோட பிளான் என்னன்னு பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவும், நம்ம ஸ்வட்லானா அங்கே வராங்க. வந்துட்டு நீ பண்ணுற வேலை கரெக்டாக தான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்கள மயக்கம் அடைகிற மாதிரி வைக்காங்க. அப்புறம் போய் அந்த லேம்பை திருப்பி அவங்க குதிச்சிடுறாங்களா. இந்த சைடு நம்ம ஹீரோயின் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஜஸ்ட் ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க போல். அவங்களும் அந்த மாரி செஞ்சு உள்ள மறுபடியும் குதிச்சிடுறாங்க. அங்கே போய் பார்த்தா நம்ம ஸ்வட்லானா வந்து ஐஸ் பெட்டியில் இருக்காங்க. திறந்து பார்த்துட்டு என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வட்லானா மேடம் ஸ்வட்லானா மேடம்னு கூப்பிடுறாங்க. பட் அங்கேருந்து ஒரு ரெஸ்பான்ஸும் வரல. சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து வந்துடுறாங்க. நம்ம ஸ்வட்லானா அங்கே வந்துட்டு ஹாய் ஸ்வெட்லானா எப்படி இருக்க, எனக்கும் உனக்கும் இருக்கிற அந்த ரகசியம் வேற யாருக்கும் தெரியாது, தெரிஞ்சுக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருந்தாங்க. இங்கே நம்ம ஹீரோயின் ரூமுக்கு மேலே இந்த ரூமில் இருக்காங்கல்ல, அங்கே வந்துட்டு இவங்க என்னதான் பண்ணுறாங்க கண்டே பிடிக்க முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கவும், சரி நம்ம எப்பவும் போல் நம்ம அதே மாதிரி ஆக்ட் பண்ணிடணும், இல்லைன்னா ஸ்வட்லானாக்கு டவுட் வந்துடும் சொல்லிட்டு அதே மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்ட் பண்ணிட்டு இருக்கவும் ஸ்வட்லானா அப்படி வந்துடுறாங்க. வந்துட்டு பார்க்காங்க ஏதோ சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, நம்ம ஒருவேளை நம்ம ஹீரோயினை தான் கண்டுபிடிச்சிட்டாங்களோன்னு நினைக்கிற அந்த இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஹீரோ தலைக்கிட்ட இருக்கிற அந்த ஃபைலை பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு என்ன ஃபைல் இது, இம்பார்ட்டன்ட் ஃபைலா, இல்லைன்னா இவன் தலைக்கு தலைமாட்டில் வச்சிருக்க மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கவும் அந்த ஃபைலை வந்து எடுக்க முயற்சி பண்ணுறாங்க. அப்படி எடுத்தோடனே நம்ம ஹீரோ வந்து முழிச்சிடுறாரு. ஃபைல் எடுக்கவும் நம்ம ஹீரோ அவளோட கையை பிடிச்சி என்ன உனக்கு இங்கே வேலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லை நான் உன்னை பார்க்க தான் வந்தேன், எனக்கு நீ தான் வேணும்னு சொல்லிட்டு பேச்சை மழுப்புறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் எந்திச்சு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இவன் சொல்கிறான் நான் என் ஃபியான்சி கூட இருக்கேன், நீ கொஞ்சம் வெளியில் போய் எங்களுக்கு ப்ரைவசி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், ப்ரைவசி அது எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள் நான் வாங்கிட்டு வரேன்றதா அங்கே ஒரே இதாக போச்சு. ஷட்டப் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்வட்லானா கேட்கவும், இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கீழே உட்காந்துருக்காங்க. அப்புறம் எந்திக்க ட்ரை பண்ணுறாங்க, அப்படி விழுந்துறாங்க. 2 பேரும் பார்த்து வச்சிடறாங்க. என் ரூமில் உனக்கு எந்த வேலையும் இல்லை, வெளியில் போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிடுறாரு. இப்போ வெளியில் போய் அங்கேருந்து நோட்டம் பார்த்துட்டு இருக்கா, ஃபைலை எங்கே வைக்கிறான்னு சொல்லிட்டு. அதையும் நம்ம ஹீரோ பார்த்துட்டு சுல்புல் நீ கதவாட அப்படின்றதாரு. நம்ம ரூமுக்கு யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லவும், அங்கே நம்ம சுல்புலும் கதவை அடைச்சிடுறாரு. அந்த சீன் இதோட கட் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து நம்ம ரூமில் வந்து தேடிட்டு இருக்கா, யார் ஸ்வட்லானா ரூமில் வந்து தேடிட்டு இருக்கா, என்னதான் அந்த ஃபைலில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, அவளோட ஒரு பொருளை வந்து வெளில போட்டுருதா. மிச்சம் எல்லா பொருளையும் கீழே கடந்து தேடிட்டு கிடக்கா போல. ஒரு பைனாக்குலர் எடுத்து வச்சுக்கிறா. வச்சதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து ருத்ரன்ட்டு சொல்கிறாரு, இந்தமாரி இதோட 3 காப்பி இருக்குது, அவள் எப்படினாலும் அவளோட டீட்டெயில்ஸை கண்டுபிடிக்க கண்டிப்பாக அந்த ஃபைலில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஃபைலை எடுப்பா, அதனால இது உன்கிட்ட இருக்கணும், பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இதையும் அந்த பைனாக்குலர் வழியாக பார்த்துடுறான். பார்த்துட்டு இந்த ஃபைலை எப்படியாச்சும் நான் எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வாரா. வந்துட்டு நான் உங்களுக்காக, அதாவது எல்லாரும் டின்னரில் உட்காந்துருக்காங்க, பிரேக்ஃபாஸ்ட் அப்படியே உட்காந்துருக்காங்க. அப்போ வாரா வந்துட்டு இந்தமாரி நான் உங்களுக்கு கேக் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிகிட்ட சொல்கிறா. உடனே நம்ம ஹீரோ ருத்ரன்ட்ட சொல்கிறாரு ஃபைல் முக்கியம் அப்படிங்கிறாரு. அவனும் ரொம்ப டைட்டாக வச்சுருக்கிறான். அப்புறம் பாட்டி வந்து என்னம்மா நீ திடீர்னு நான் இத்தனை நாள் ஆச்சு, என்ன ஸ்பெஷல், எனக்கு இப்போ வந்து நீ கேக் பண்ணி தரேனுங்க. இல்லை பாட்டி உங்களோட அனுகிரகம் எனக்கு ரொம்ப வேணும், அதனால் என்ன நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்கிறா. உடனே சரி அப்போ காலில் விழு அப்படிங்காங்க. காலில் விழவே தெரியல. அவள் ரொம்ப ட்ரெஸ் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக போட்டிருக்கால, அந்த மாரி
பண்ணிட்டு இருக்கேன். பாட்டி காலை வச்சுட்டு காலை இப்படி நீட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் கேக் வெட்டலாம் வாங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், சரி வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்துடுறாங்க. ருத்ரனும் நம்ம ஹீரோவும் வரல. இப்போ நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லவும், அங்கே ஃபைலை வச்சுட்டு நம்ம ருத்ரன் வந்துடுறான். ஸோ கேக் வெட்டணும்னு சொல்லிட்டு கேக்கை வெட்டுறப்போ அப்படி புகையா வந்துடுது. அங்கே ஃபைலை வந்து நம்ம தலைவி களவாண்டாச்சு. களவான்ட்டு அங்கே வந்தாச்சு. வந்து ரூமில் வச்சு பார்த்துட்டு இருக்கான். இங்கே நம்ம ருத்ரன் வந்து இதை பார்த்துட்டுன்னா ஃபைல் வந்து நம்மள்கிட்ட சேஃபாக தான் இருக்குது அப்படிங்கிறான். உள்ளே பார்த்தா ஒரு டாக்குமெண்ட்டும் இல்லை. நான் அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறேன், நான் சொன்னேன்னா அவள் எடுப்பான்னு சொன்னேனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், ஐயோ இப்போ என்ன பண்ணுறது அவள்கிட்ட போயிட்டு அந்த ஃபைலு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், நம்ம ஹீரோ என்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷர்ட்குள்ளேருந்து எடுத்து காமிப்பார். இவ்வளோ ஹான் நடக்கும்னு எனக்கு ஆல்ரெடி தெரியும், அதனால நான் சேஃபாக தான் வச்சுருக்கேன் அப்படின்றாரு. உடனே அங்கன போயிட்டு நம்ம இது யாரு நம்ம ஸ்வட்லானா தேடி தேடி பார்க்காங்க போல. தேடி அந்த ஃபைல்குள்ளே இருக்கிற அந்த டாக்குமெண்ட்ஸை பார்த்துட்டு அந்த பைனாகுலரை பார்த்துட்டு இன்னும் எனக்கு பிடிபடல, இதில் வேற ஏதோ விஷயம் இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நம்ம தலைவி கையில் இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் ஃபேக் அப்படின்னு கண்டுபிடிச்சிடுறான். கண்டுபிடிச்சிட்டு ரூம்லேயே உட்காந்துட்டு, உனக்கு என்ன தைரியம் இருக்கும் ஓம்காரா, என்னையே நீ ஏமாத்துற, அப்படி என்ன ஃபைலை நீ வச்சிருக்க, அதை நான் கண்டிப்பாக கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்கிற முடியுது. அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து ஒரு பேக்கை தள்ளிட்டே வராங்க. இந்த பேக்கில் என்ன இருக்குன்னு கேட்கவும் ஹீரோ கேட்குறாரு, டாய்ஸ் இருக்குன்றதா. அப்புறம் நம்ம ஸ்வட்லானா வாரா வந்துட்டு, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா ஓம்காரா, என்னை கொண்டு இந்த ஆர்ஃபனேஜ் இந்த ஹோம் இருக்குல்ல அங்கே விடு, இந்த டாய்ஸ்லாம் அவங்களுக்கு தான் வச்சுருக்கேன், ரொம்ப நாள் கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்படிங்கவும், உன்னை கொண்டுலாம் விட முடியாது, சரி நீ என்னை கொண்டு கூட விட வேணாம், இதை கொஞ்சம் அங்கே கொண்டு போய் கொடுத்துரு அப்படிங்கவும், சரி அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. நம்ம சுல்புல இதை கொண்டு காரில் வை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்புறம் நேராக நம்ம ஸ்வட்லானா சொல்கிறா, சரி நான் ரூமுக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி போயிடுறான். அங்கே போயிட்டு என்ன பண்ணுறா அப்படின்னா, நம்ம ஹீரோயின் அங்கே போய்கிட்டு இருக்காங்களா, அவங்கள பிடிச்சி நீ என்ன செய்வே எது செய்வேன்னு எனக்கு தெரியாது, நீ இப்போ ஓம்காரா கூட போகிற, போய் அவன் எங்கெல்லாம் போகிறான்றத வாட்ச் பண்ணிவிட்டு என்கிட்ட வந்து சொல்கிற அப்படின்னு கேட்கும். நான் எப்படி மேடம் சொல்ல முடியும், அவர் தனியாக போகிறாரு, அப்போ நான் எப்படி போக முடியும் அவங்க கூட அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், எனக்கு அதெல்லாம் தெரியாது, எப்படியாச்சும் நீ போகிறேன்கா. இங்கே நம்ம கௌரி ரூமுக்கு வந்து இவர் கூட நம்ம எப்படி போக முடியும், அவர் கூப்பிட்டா தானே நம்ம போக முடியும்னு யோசிச்சுட்டே வரா. வந்துட்டு சார் நீங்கள் கிளம்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், கிளம்பிட்டேன், சரி அப்போ எதெல்லாம் எடுத்து வைக்கட்டும், எப்போ போகிறீங்கன்னு கேட்கவும், போகிறோம் அப்படிங்காரு. என்ன போகிறோமா, நானும் உண்டா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் நீயும் வார, ஏன்னா நான் எனக்கு வந்து நீ நம்பிக்கையாக இருக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. என்னோட நம்பிக்கை நான் என் பிரதர்ஸ்க்கு அப்புறம் உன்னை நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்குமெண்ட்டையும் கொடுத்துட்றாரு. இவன் அந்த டாக்குமெண்ட்டை வாங்கிட்டு வெளில வரவும் இங்கே ஸ்வட்லானா பிடிச்சிட்டு என்ன சொன்னா ஓம்காரா எங்கே போக போகிறானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்கே கைக்குள்ளே அந்த லாங் ஹேண்ட் வச்சுருக்கான்ல டிஷர்ட்டில், அதுக்குள்ளே வந்து திணிச்சிட்டு இருக்கான் அந்த டாக்குமெண்ட்டை. இல்லை மேடம் நான் அவர் கூட போகிறேன், அவர் என்னை கூப்பிட்டுட்டாரு, நான் போயிட்டு வந்து என்னன்னு பார்த்து சொல்கிறேன் அப்படிங்கவும், எனக்கு தெரியாது, நீ ஒன்று விடாமல் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறா. அப்புறம் அந்த ஆல்ரெடி நம்ம ஸ்வட்லானா வந்து மிஸ் பண்ணியிருப்பால ஒன்று, அதை நம்ம கௌரி எடுத்து வச்சுருப்பா போல். அந்த திங்ஸ் வந்து அந்த பொருள் ஒன்று சிசர் மாதிரி அதை வச்சுருக்குறா. அப்புறம் இங்கே வந்து அந்த ரூமில் போயிட்டு பார்க்க, அங்கேருந்து இங்கே டாட்டா காமிக்க, யாருன்னு பார்த்தா ஸ்வட்லானா டாட்டா காமிச்சிட்ருக்கா. பின்னாடி காருக்கு பின்னாடி ஸ்வட்லானா தான் நிற்கா. இங்கே என்னடா நடக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அங்கே ஃபேனில் ஒரு கயிறை கட்டி வச்சுட்டு டாட்டா காமிக்க வச்சிட்ருக்கா. அப்புறம் கார் பின்னாடி ஏறிட்டு நீ அந்த டாக்குமெண்ட்டில் என்ன இருக்குன்னு இப்போ கண்டுபிடிக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஸோ வண்டி ஓட்டிகிட்ருக்காரு நம்ம ஹீரோ ஓட்டிகிட்டே அப்படி நம்ம ஹீரோயின்கிட்ட பேசிட்டு வராரு. பேசிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு இடத்துல வண்டி நிற்கி ஒரு ஹோட்டல்கிட்ட நின்னதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினும் இறங்குறாங்க. இறங்கிட்டு நம்ம ஹீரோயின் வந்து ஆல்ரெடி அந்த இது இருக்கும்ல ஒன்று நம்ம ஸ்வட்லானா பொருள் அது கீழே விழுந்துடும். உடனே அதை ஸ்வட்லானா எடுத்துட்டு, இந்த ஹோட்டல்கிட்ட இவங்க 2 பேத்துக்கும் என்ன வேலை, இந்த ஹோட்டல் வந்து நான் காலேஜ் படித்த இடத்துக்கு பக்கத்தில் இருக்குது, இப்போ என்ன நடக்குன்னு தெரியணும், நம்ம கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கிறா. ஸோ இவங்க 2 பேரும் இங்கே வந்துட்டாங்க. உடனே நம்ம கௌரி சொல்கிறா, நான் தனியாக ஓரமாக உட்காந்துக்கிறேன் சார் அப்படிங்கா. உடனே நம்ம ஹீரோ ஏன் இங்கே உட்காந்தா உனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இங்கே உட்காரு அப்படின்னு சொல்கிறாரு. மெனு கார்டையும் கையில் கொடுக்குறாரு. மெனு கார்டை கொடுத்துட்டு இது என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணு அப்படிங்கிறாரு. நம்ம கௌரி வந்து பார்த்துட்டு ஆர்டர் பண்ணுறதுக்கு பார்த்துட்ருக்கா. அப்புறம் ஒரு முட்டாய் வச்சுருப்பாள்ல, அதை வந்து அப்படியே தூக்கி வீசிட்டு அப்படியே கேட்ச் பிடிச்சி சாப்பிட்டுட்ருக்கா. உடனே நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் இந்த
சாக்லேட் வந்து சாப்பிட்டுட்ருக்கேன் அப்படிங்கிறா. ஸோ நம்ம ஹீரோவுக்கு அங்கே அந்த நம்ம கௌரி ஞாபகம் தான் வருது. அந்தமாரி பானிபூரியை போட்டு சாப்பிட்டுட்டு இருப்பாள்ல, ஸோ அந்தமாரி அவருக்கு ஞாபகம் வருது. நம்ம ஓம்காரா ஸ்வெட்லானா படித்த காலேஜை கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்படி கண்டுபிடிச்சிட்டு அந்த இடத்துல அந்த ஃபாதர்கிட்ட வந்து ஸ்வெட்லானா டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க போல். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் என் ஃபாதர் எடுத்து வச்சுட்டு இருக்காரு. பக்கத்தில் இருக்கிற ப்ரொஃபஸர்கிட்ட சொல்கிறாங்க, அந்த ஃபோட்டோ கேட்டிருந்தனே ஸ்வெட்லானா ஃபோட்டோ அப்படிங்கவும், ஆமாம் இந்தா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபாதர்கிட்ட கொடுக்கும். அந்த ஃபாதர் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஹோலி பைபிள் அதில் வச்சிடுறாங்க. அப்படி வச்சதுக்கப்புறம் இந்த சைடு நம்ம ஹீரோட்ட கேட்குறா, நீங்கள் கண்டிப்பாக ஸ்வெட்லானாவை கல்யாணம் பண்ணிக்கணுமா, நீங்கள் எதுக்காக இந்த முடிவு எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இதை பற்றி நீ ஏன் பேசுகிற, இதை பற்றிலாம் என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்கிறாரு. உடனே மனசு கேட்காம, ஆமாம் நான் கல்யாணம் பண்ணிக்கணும், கண்டிப்பாக அவளை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, கல்யாணங்கிறது ஒரு புனிதமான உறவு, அந்த புனிதமான உறவில் இந்த மாதிரி ஒரு பொண்ணை நீங்கள் எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கவும் அவர் சொல்கிறாரு, அவருக்கு வந்து கௌரியோட ஃப்ளாஷ்பேக் ஞாபகம் வந்துடுது. ஸோ அதை யோசிச்சுட்டு, நான் இந்த உலகத்துலேயே நான் வந்து இந்த மாதிரி ஸ்வெட்லானா மாதிரி தான் நிறைய பொண்ணுங்களை மீட் பண்ணியிருக்கிறேன், நல்ல பொண்ணுங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க, ஆனால் வந்து நான் மீட் பண்ண பாதி பேர் வந்து இந்த மாதிரி தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடுறாரு. இங்கே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அழுதுடுறாங்க. அப்புறம் வெயிட்டர் வராங்க. வெயிட்டர் வந்துட்டு என்ன சாப்பிட்றீங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்கவும், நம்ம ஹீரோ வந்து ஆம்லேட் கொண்டு வாங்க 2 ஆம்லேட் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ அங்கே அந்த வெயிட்டர் பேய்கிட்டு இருக்காரு. இங்கே நம்ம ஸ்வெட்லானா அங்கே போய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கையில் ஒரு டூல் மாதிரி வச்சுருந்தாங்கல்ல, அதை வச்சே மயக்கமடைய வச்சிடுறாங்க செஃப்பை. மயக்கமடைய வச்சுட்டு அங்கே ஒரு இந்த ட்ரிங்க்ஸ் பண்ணால் போதை ஏறும் அந்தமாரி ஒரு பவுடர் இருக்கும். ஸோ அந்த பவுடரை வந்து ஆம்லேட்டில் கலந்து கொடுத்துட்றாங்க. கலந்து கொடுத்ததுக்கப்புறம் வெயிட்டர் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து வைக்கவும் இவங்க சாப்பிட்றாங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் இவங்களுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. நம்ம ஓம்காரா வந்து ஹீரோயினை பார்த்து சிரிக்கவும், ஹீரோயின் ஓம்காராவை பார்த்து சிரிக்கவும், எதுக்கு நீ என்னை பார்த்து சிரிச்ச அப்படின்னு சொல்லி கேட்கவும், நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, நான் வந்து கேர்ள், நான் அப்படி தான் சிரிப்பேன் அப்படின்னு சொல்லவும், நீ கேர்ள் எல்லாம் இல்லை, நீ வந்து சுல்புல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறாரு. சொல்லிட்டு மறுபடியும் சிரிக்கிறாங்க. உடனே 2 பேரும் எந்திக்கிறாங்க. அப்படி கையை வந்து டச் பண்ணுறாங்க. அப்படி ஷாக் அடித்த மாதிரி விடுறாங்க. அப்பவும் 2 பேரும் சிரிக்கிறாங்க. சிரிச்சுட்டு அதே இடத்துல நின்றுட்டு அப்படி ரன் பண்ணிகிட்டே இருக்காங்க, ஓடிட்டே இருக்காங்க, அகைன் அண்ட் அகைன் ஓடிட்டே இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்குறவங்க வந்து, நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நாங்கள் ஓடிட்டுருக்கோம், ஒரே இடத்துல நின்று ஓடிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அப்புறம் என்னாச்சு அப்படின்னா, அங்கே போய் மியூசிக் ஆன் பண்ணிடுறாங்க. ஆன் பண்ணதுக்கப்புறம் டான்ஸ் போட்டுட்ருக்காங்க நம்ம ஹீரோவும் ஹீரோயினும். இந்த சைடு நம்ம ஸ்வெட்லானா நேராக காலேஜுக்கு போயிடுறாங்க. லிஃப்ட்டு கேட்டு ஒரு லாரியை ஓட்டிட்டு நேராக காலேஜுக்கு போயிடுறாங்க. காலேஜுக்கு போயிட்டு அந்த ஃபாதர்கிட்ட, நீ யாருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் தான் ஸ்வெட்லானாவே எனக்கு தெரியுமா, என் ஸ்டூடெண்ட் நீ இல்லையே, நீ யார் உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், நீங்கள் வந்து அந்த இன்ஃபர்மேஷன்லாம் என்கிட்ட கொடுத்துருங்க, இல்லை உங்களுக்கு தான் பிரச்சனையாகும், நான் ஒரு நாளும் தப்பான விஷயத்துக்கு பின்னாடி போக மாட்டேன், என்ன பிரச்சனை நீ சொல்லுமா, உனக்கானா நான் இதெல்லாம் தரமாட்டேன், இது ஓம்காரான்கிறவங்களுக்கு தான் நான் அந்த டீட்டெயில்ஸை கொடுக்கன்னு சொல்லியிருந்தேன், அவங்களுக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கவும், நம்ம தலைவி அங்கே ஃபாதரை போட்டு தள்ளியாச்சு. போட்டு தள்ளினதுக்கப்புறம் வராங்க, வந்துட்டு எல்லா இடத்துலையும் தேடுறாங்க. பட் ஒன்றுமே கிடைக்கல. லாஸ்ட் அந்த கம்ப்யூட்டரை பார்க்காங்க. கம்ப்யூட்டரை பார்த்துட்டு அதில் இவங்களோட டீட்டெயில்ஸ் ஃபைல்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஃபைல்ஸை வந்து என்ன பண்ணுறாங்க, டெலீட் பண்ணிட்டு, ஓம்காரா இதுக்கு மேலே நீ எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே பேசிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல திடீர்னு எந்திரிச்சிட்டு அந்த ஆல்ரெடி வச்சுருப்பாங்கல்ல நம்ம ஃபாதர் அந்த ஸ்வெட்லானாவோட அந்த இன்ஃபர்மேஷனை பார்க்குறதுக்கு அந்த புக் எடுத்து திருப்பி பார்க்குறாங்க. போலீஸ் வண்டி சவுண்டு வருது. ஸோ வச்சிடுறாங்க. மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு டவுட்டாக இருக்குது, வந்து பார்க்கலான்னு புக்கை எடுக்காங்க. அங்கே போலீஸ் வந்துடுறாங்க. ஸோ இவங்க ஒளிஞ்சுக்கிறாங்க. ஹீரோ அங்கே டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அங்கே போயிட்டு ஒரிஜினலாக கௌரி எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி வராங்க. ஸோ ஹீரோக்கு வந்து சரியான சாக்கு. இந்த இடத்துல நமக்கு ஒருவேளை உண்மை தெரிஞ்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது இல்லை. ஏன்னா ஹீரோ வந்து போதையில் தான் இன்னும் இருக்காரு, அதனால உண்மை தெரியல. ஸோ 2 பேரும் டான்ஸ் ஆடிட்டே இருக்கிறாங்க. அப்படி ஆடிட்டு இருந்ததுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து ஒன்றாவும் தூங்கிடுறாங்க. காலையில் வந்து விடியுது. ஸோ ஹீரோயின் வந்து பார்த்துட்டு, என்ன இது நம்ம இவங்கக்கிட்ட படுத்து தூங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, தேங்க்யூ மகாதேவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. நம்ம ஓம்காரா கிட்ட ஹீரோயினோட முடி மாட்டியிருக்கு. இப்போ ஓம்காராவை எழுப்பிட்டாங்க அப்படின்னா இது கௌரி சுல்புல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும். ஸோ கையில் இருக்கிற சிசர் வச்சு முடியை வெட்டிடுறாங்க. முடியை வெட்டினதுக்கப்புறம் எந்திரிச்சதுக்கப்புறம் நம்ம ஓம்காரா முழிச்சிடுறாரு. ஓம்காரா முழிச்சதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து ஓம்காரா அது 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 அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோ வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு படுத்துடுறாரு. உடனே நம்ம கௌரி அங்கேருந்து எஸ் ஆயிடுறாங்க. ஸோ இது ஹீரோ அதுக்கப்புறம் எழுந்திரிச்சிட்டு, இங்கே யார் இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு
அப்படியே திருன்னு முழிச்சிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ கையில ஸ்வட்லானா பத்திய எவிடன்ஸ் கிடைச்சதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல தாங்க பார்க்கணும். இந்த பார்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் காய்ஸ்.